எக்ஸல்ல சிம்பிளா இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டை குயிக்கா எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ ரொம்ப சிம்பிள். செக் பாக்ஸ் எங்க வேணுமோ அந்த செல் ஆர் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இன்சர்ட் டேப்ல நேட்டிவாவே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரோல் இருக்கு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். செக் பாக்ஸை செக் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அது ஃபால்ஸ். செக் பண்ணியிருந்தா ட்ரூ. இது காமனாக தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம் தான். ஸோ இந்த செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே நமக்கு ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகணும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப்ல ஸ்டைல்ஸோட குரூப்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல் அண்ட் யூஸ் அ ஃபார்முலா இங்க ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ் இருக்கக்கூடிய செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிப்பீட்டடா F4 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை ஆஸ் அ மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸாக நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே. அதாவது நமக்கு ஏங்கிற காலம் தான் லாக்ல இருக்கணுமே தவிர 2ங்கிற ரோ பார்த்தீங்கன்னா லாக்ல இருக்க கூடாது. சரி. இப்போ என்ன விஷயம்னா ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ அந்த செல்லில் ட்ரூன்னு இருந்தால் என்ன செய்யணும்? ஸோ அப்போ என்ன ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணணும்? ஸோ ஃபில், பார்டர், ஃபாண்ட், நம்பரிங் இப்படி நிறைய ஃபார்மேட்டிங் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேலான க்ரீன் ஃபில், அதுக்கப்புறம் ஃபாண்ட்டில் ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ இந்த மாதிரி இருந்தாலே போதும். இன்னும் நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியும். பட் நான் இப்போதைக்கு அதெல்லாம் டச் பண்ணலை. ஜஸ்ட் ஓகே அண்ட் ஓகே. ஸோ இப்போ இங்கே ஏதாவது ஒரு செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணுறோம், செக் பண்ணுறோம், அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கூடவே நமக்கு என்னது சைமல்டேனியஸாக அழகாக அப்ளை ஆயிரும். ஸோ செக் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறோம்னா அதுவும் சேர்ந்து ரிமூவ் ஆகும். பிகாஸ் உள்ளே இருக்கக்கூடிய ட்ரூ அண்ட் ஃபால்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ன ஆகுது, வேலை செய்யுது. அப்ளை பண்ண கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேண்டாம் இல்லை எடிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ஸ்குள்ளே போங்க. அங்கே இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம். இல்லை வேண்டாங்கிற பட்சத்தில் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்க முடியும். நோ ப்ராப்ளம். அதே மாதிரி தான் செக் பாக்ஸும் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. டெலிட் கீ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது செக் பாக்ஸஸில் ஏதாவது செக் ஆகிருந்துச்சுன்னா அது மட்டும்தான் டெலீட் ஆகும். ஒருவேளை அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணும் போதே செக் பாக்ஸஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். நோ ப்ராப்ளம்.